என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இளவழகன் சென்ற பிறகும் நட்சத்திரா தாத்தாவோடு அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்க நட்சத்திரா இன்று வரை தன்னிடம் காட்டாத ஒரு அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வது தாத்தாவை மகிழ வைத்தது. அவளது இந்த திடீர் மனமாற்றத்தில் அவர் மனம் பூரித்தும் போனது. இந்த திடீர் மனமாற்றத்திற்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்று தாத்தாவுக்கு புரியாமல் இல்லை. அவள் முகத்தில் கூட மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. அது இன்றளவும் இல்லாத ஒரு அழகை அவள் முகத்தில் சேர்க்க அவள் ஒரு தேவதையாக இன்று காட்சி அளிக்கிறாள். என்ன நட்சத்திரா, என்னுடைய அழகின் மேல உனக்கு காதல் வந்துடுச்சு போல இருக்கு? தாத்தா குறும்பாக கேட்டார். அவள் விழிகள் வியப்போடு தாத்தாவை பார்த்தது. கண்டுபிடிச்சிட்டாரே என்றது அவள் மனம். என்னம்மா அப்படி பாக்குற? காதல் வந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். எல்லாத்தையும் ரசிக்க தோணும், எல்லாரையும் ரசிக்க தோணும், மதிக்கவும் தோணும். என்கிட்ட நீ முன்னாடி கூட பாசமாவும் மரியாதையாவும் தான் நடந்துகிட்ட. ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப அன்பும் மரியாதையும் காட்டுற. என்னம்மா விஷயம்? சிரித்தவள், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு உங்க பேரன் மேல காதல் தான் வந்துருச்சு தாத்தா. அந்த வார்த்தை தாத்தாவை இன்னும் மகிழ வைத்தது. அப்போது தாத்தாவின் செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்த தாத்தாவின் முகம் இருண்டு போனது. அதை கவனித்த நட்சத்திரா, யாரு தாத்தா என்று கேட்டாள். என்னுடைய தம்பிமா. கொஞ்ச நாளா போன் பண்ணி நடக்காத சில விஷயங்களை என்கிட்ட சொல்லி அது நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ மாடிக்கு போமா, நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். தாத்தா தான் எதையும் கேட்க கூடாது என்று நினைப்பது அவளுக்கு புரிந்தது. அவள் எழுந்து மாடிக்கு வந்து விட்டாள். அவள் அறைக்குள் சென்று விட்டதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்த அழைப்பை ஏற்ற தாத்தா, சொல்லுடா என்றார். நீ தானடா சொல்லணும், நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிட்டேனே. இனிமே நமக்கிடையில எந்த பிரச்சனையும் வேண்டாம், பகையும் வேண்டாம், நாம ஒன்னாயிடலாம். தாத்தாவின் தம்பி கூற, எனக்கும் ஓகேதான். ஆனா அதுக்காக நீ சொன்ன எந்த நிபந்தனையையும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏண்டா ஏத்துக்க முடியாது? என்னுடைய பேத்திங்க உனக்கும் பேத்திங்க தானே? ஆமா, அதுக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் பேத்திகள்ல ஒரு என் பேரனுக்கு கட்டி வைன்னு நீ சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. எவ்வளோ ஒருத்திய மகாராணி மாதிரி கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல வச்சிருக்க. அந்த இடத்தை என்னுடைய பேத்திகள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? அப்படி நீ செஞ்சுட்டா நம்ம பகை காணாம போயிடும். நாம ஒன்னாயிடலாம். நாம 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, ஒரே அம்மா வயிற்றுல தானே பிறந்தோம். ஆமாடா, நாம 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஒரே அம்மா வயிற்றுலதான் பிறந்தோம். ஆனா 2 பேருடைய குணமும் ஒரே மாதிரி இல்லையே. நம்ம கையில கூட 5 விரல் இருக்கு, அதெல்லாம் நம்ம விரல்கள் தான். ஆனா எல்லாம் ஒரே மாதிரி இல்லையே, ஏற்றத்தாழ்வோட தானே இருக்கு. ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தோன்றதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. நீ சொன்ன மாதிரி பகைய மறந்து நாம 2 பேரும் ஒண்ணு சேரலாம். ஆனா அதுக்காக நட்சத்திராவை இந்த வீட்டுல இருந்து அனுப்ப முடியாது. உன் பேத்திகள்ல ஒருத்திய என் பேரனுக்கு கட்டி வைக்க முடியாது. அப்படின்னா இதோடைய பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மானம் காத்துல பறக்கும். உன்னுடைய பூச்சாண்டிக்கு நான் பயந்திருந்தா எனக்கோ உன் காலடியில வந்து விழுந்திருப்பேன்டா. உன் பூச்சாண்டிக்கு பயப்படுற ஆளெல்லாம் நான் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எதுவா இருந்தாலும் நானும் என் பேர். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, எதுவா இருந்தாலும் நானும் என் பேரனும் பாத்துக்கிறோம். போன வை என்றவர் அழைப்பை துண்டித்தார். மீண்டும் தாத்தா செல்லுக்கு அழைப்பு வந்தது. திரும்பவும் கூப்பிடுறா போல, இவனுக்கு புத்தியே இல்லையா? முணுமுணுத்த தாத்தா செல்லை எடுத்து பார்த்தார். அழகன் என்று டிஸ்பிளே காட்டியது. முகம் மலர்ந்தவர் அழைப்பை ஏற்றார். சொல்லு அழகா. தாத்தா, நான் வர லேட் ஆகும். நீங்களும் நட்சத்திராவும் எனக்காக காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டுட்டு படுத்துக்கங்க. சரிப்பா, ரொம்ப லேட் பண்ணிடாத. இது தாத்தா, நான் வந்துடுறேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இரவு 10:30 ஆன போது இளவழகனின் கார் கேட்டை தாண்டி உள்ளே வந்தது. அவனது விழிகள் மிகவும் தற்செயலாக அவனது அறை மீது விழுந்தது. அறையில் விளக்கு எரியவில்லை. ஆனாலும் அறை ஜன்னல் திறந்துதான் இருக்கிறது. அந்த ஜன்னலின் அருகில் நிற்கும் நட்சத்திரா நிலவின் ஒளியில் தெளிவாக தெரிகிறாள். அவனது கார் உள்ளே நுழைவதை கண்டதும் ஜன்னலை அவள் சாத்துவதையும் அவன் கண்டான். தாத்தா அறையை நோக்கி அவனது விழிகள் நீண்டன. தாத்தா அறையில் விளக்குகள் எரியவில்லை. அவர் படுத்திருப்பார் அல்லது உறங்கி இருப்பார். ஜன்னலை வேக வேகமாக சாத்திய நட்சத்திரா வந்து படுக்கையில் வீழ்ந்தாள். போர்வையை எடுத்து போர்த்தியும் கொண்டவள் உறங்குவது போல் பாசாங்கு செய்தாள். சில நிமிடங்களில் அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டவள், இப்படி மூடிக்கிட்டா தூங்கலன்னு தெரிஞ்சிடாதா
விழிகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தவள் உறங்குவது போல் ஆடாமல் அசையாமல் படுத்திருக்க அறைக்குள் வந்த இளவழகன் தன் உடைகளை மாற்றிவிட்டு நேராக குளியல் அறைக்கு சென்றான். குளித்து விட்டு வந்தவன் நட்சத்திராவை பொருட்படுத்தாமல் படுத்தும் கொண்டான். சட்டென்று உறங்கியும் போனான். அது நட்சத்திராவுக்கு ஏமாற்றமாகவே இருந்தது. வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி கும்பகர்ணன் மாதிரி தூங்குறாரே, தனக்குள் கூறிக்கொண்டவள் ஏமாற்றத்தோடு விழிகளை மூடிக்கொண்டாள். ஆனால் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. அங்கும் இங்கும் உருண்டு புரண்டு படுத்தும் அவளால் உறங்க முடியவில்லை. எப்போதோ சிறிது நேரம் அவளையும் அறியாமல் உறங்கி போனாள். ஆனால் விரைவாகவே விழிப்பு வந்துவிட்டது. செல்லை எடுத்து நேரத்தை பார்த்தாள். அது 4 மணியை காட்டியது. எழுந்து படுக்கையில் அமர்ந்தவள், என்ன செய்யறது, தூக்கமே வரலையே, சரி போய் குளிச்சுட்டாவது வருவோம். எழுந்து பீரோவின் அருகில் வந்தவள் சத்தம் இல்லாமல் பீரோவை திறந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். அவள் குளித்து விட்டு வரும்போது இளவழகனின் செல்போனில் அவன் வைத்திருந்த அலாம் அடித்தது. அந்த சத்தம் கேட்டு அவனது உறக்கம் கலைய அவள் ஓடி வந்து படுக்கையில் படுத்துக் கொண்டாள். போர்வையை எடுத்து தலைவலியாக மூடியும் கொண்டாள். உறக்கம் கலைந்து எழுந்த இளவழகன் செல்போனை அணைத்துவிட்டு தன் உடை தவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். குளித்து விட்டு வந்தவன் தன் லேப்டாப்பை திறந்து வைத்து ஏதோ வேலை பார்த்தான். வேலையை முடித்த பிறகு அவன் உடை மாற்ற ஆரம்பித்தான். தலைவலியாக போர்வையை மூடி இருந்த நட்சத்திரா மெல்ல அதை கீழே இறக்கி அவனை ரசித்தாள். உடை மாற்றி முடித்தவன் மெல்ல திரும்பி அவளை நோக்கி நடந்து வருவதை கண்டதும் பாதி திறந்திருந்த விழிகளை சட்டென்று மூடிக்கொண்டாள். நேற்று போலவே அவள் அருகில் வந்து குனிந்து அவள் கூந்தலை அவன் வருடினான். அது நனைந்திருப்பதை கண்டு அவள் இப்போதுதான் குளித்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்படி என்றால் அவள் உறங்கவில்லை, உறங்குவது போல் நடிக்கிறாள். இளவழகன் நல்லவன் என்று அறிந்த அந்த நேரத்திலிருந்து நட்சத்திராவுக்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு. நேற்று போலவே அவன் மிகவும் நெருக்கமாக குனிந்து நின்றுதான் கூந்தலை சரி செய்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. திரும்பி படுப்பது போல் அவள் மெல்ல அசைய அவன் இதழோடு அவள் இதழ்கள் உரசி கொண்டன. சட்டென்று விழிப்பது போல் விழித்தவள் அப்போதும் வேண்டுமென்றே அசைந்து மீண்டும் அவன் உதடுகளை தன் உதட்டால் தொட்டு மகிழ்ந்தாள். அவனை கண்டு திடுக்கிட்டு எழுவது போல் அவள் எழ முயல அதுவரை அவள் கூந்தலை சரி செய்து கொண்டிருந்த அவன் கரம் அதை விடுவித்துவிட்டு எழ முயன்றவளின் தோளை பிடித்து படுக்கையில் சாய்த்தது. இப்போது அவன் கரம் அவள் இதழை நோக்கி வருவதை கண்டவளின் விழிகள் வியப்பில் மெல்ல விரிந்தது. அவள் இதழை ஸ்பரிசித்த அவன் விரல் அதை மெல்ல வருடியது. அவள் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு படுத்திருக்க அவனது இரு வீரர்கள் அவளது கோவைப்பழ உதடுகளை பிடித்து மெல்ல நெறித்தது. அவள் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. இப்போது அவன் உதடுகள் அவள் உதடுகளை நெருங்க அவள் விழிகள் இன்னும் விரிந்தன. மெல்ல அவள் உதட்டில் அமர்ந்த அவனது இதழ்கள் அவள் இதழ்களை சிறை பிடித்து ஆசையாய் புசிக்க அவள் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன. சில நிமிடங்கள் அவள் இதழ்களை புசித்தவன் அவள் சங்கு போன்ற கழுத்தில் அழுத்தி முத்தமிட்ட பின் விலகினான். அதை உணர்ந்தவளின் மனம் அவனுக்காகவும் அவன் தீண்டல்களுக்காகவும் ஏங்கியது. மெல்ல விழிகளை திறந்து பார்த்தாள். இளவழகன் அறையில் இல்லை. அவன் சென்று விட்டான் என்று அறிந்ததும் அவள் முகத்தில் அப்படி ஒரு ஏமாற்றம். படுக்கையிலிருந்து எழுந்தவள் ஓடி வந்து ஜன்னல் வழியாக இளவழகனை பார்த்தாள். அவனது கார் மட்டும்தான் வாசலில் நிற்கிறது. அவனை காணவில்லை. யார தேற்ற? பின்னால் இருந்து இளவழகனின் குரல். திரும்பி அவனை பார்த்தவள், யாரையும் தேடலையே, ஜன்னல் ஃபுல்லா ஒரே தூசா இருக்கு, அதை தட்டி விடலான்னு வந்தேன் என்று கூறி சமாளித்தாள். நேத்து நைட்டு கூட நான் வரும்போது ஜன்னல்ல நின்று தூச தட்டி விட்டுட்டு இருந்த போல, என்னமா தூசு போகல? அவன் ஏளனமாக கேட்டான். அசடு வழியா அவள் சிரிக்க, உண்மைகளை வேணிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்க உனக்கு மனம் இல்லல்ல? வேணிக்கிட்டையா? நான் எதுவும் கேட்கலையே. அப்படியா என்றவன் அவளது செல்போனில் பதிவாகி இருந்த வேணியுடன் ஆன உரையாடலை அவளுக்கு போட்டு காட்ட இன்னும் அசடு வழிந்த நட்சத்திரா சாரி என்றாள். அத கூட நான் கேட்டுதான் வாங்கணும் போல. எல்லா விஷயத்தையும் கேட்டு வாங்கிட முடியாது நட்சத்திரா. சில விஷயங்கள் தானா வரணும் இல்லையா? அதை கேட்டவனுக்கு தான் அவமானம். உன்கிட்ட சில விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன், கேட்காம அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். புரியாத மாதிரி நடிச்சா கடைசி வரைக்கும் இப்படியே நீ நடிச்சுட்டே இருக்க வேண்டியதாதான் இருக்கும். புரிந்தும் புரியாதவளாக எதை எதிர்பார்க்கிறீங்க என்று கேட்டாள். அவளை நோக்கி அடி எடுத்தவன் அவள் அருகில் மிகவும் நெருக்கமாக வந்து நின்ற அதே நொடி அவளை இழுத்து அணைத்தான்.
நீ எதை எதிர்பார்க்கிறியோ அதையே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவள் கூந்தலில் விரல்களை மெல்ல ஓடவிட்டவன், நைட் ஃபுல்லா தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்த போல அவள் விழிகள் படபடத்தன. காலங்காத்தாலேயே ஓடி போய் குளிக்கிற அளவு இந்த ரூம் உஷ்ணம்னு எனக்கு தோணல. அவளால் பேச முடியவில்லை. அவளை மெதுவாக விடுவித்தவன், நட்சத்திரா, நீ என்கிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிற. அது உனக்கு கேட்காம கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுற. அதே மாதிரிதான் உன்கிட்ட இருந்தும் சில விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். அது கேட்காம கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி, பாய் என்று கூறிவிட்டு சென்றே விட்டான். அவன் மீண்டும் திரும்பி வருவான் என்று அரைவாசலை அவள் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்க, அவனது கார் புறப்பட்டு செல்லும் சத்தம் தான் அவள் செவியில் வந்து வீழ்ந்தது. அவள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அவனது கார் கேட்டை நோக்கி செல்கிறது. அது அவளுக்கு ஏமாற்றமாகவே இருந்தது. பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.